லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 9. புனித மிக்வெல் கோடேரோ. ஈக்வெடார் நாட்டிலுள்ள குவன்கா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1854 பிறந்தார் மிக்வெல் கோடேரோ. பிறந்தது முதல் 5 வயது வரை நிற்க முடியாமல் ஊனமாக இருந்த இவர் தன் பெற்றோரின் இறை வேண்டுதலால் மெல்ல மெல்ல கால் தாங்கியபடி நடக்கத் தொடங்கினார். தன் வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் கிபி 1868 மார்ச் 24 கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்கள் சபையில் சேர்ந்து அருட்குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஆசிரியராக தன் பணியினை தொடங்கிய மிக்வெல் பாடம் நடத்தும் முறை, விளையாட்டு போன்றவற்றில் சிறந்து விளங்கி மாணவர்களுக்கு நல்வழி காட்டினார். ஆண்டவருக்காக எப்போதும் மகிழ்ச்சியுடன் பணி செய்யுங்கள் என்று தன் சக துறவிகளிடம் கூறிய இவர் அனைவரிடமும் அன்போடு பழகினார். இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு கிறிஸ்தவ ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட எதிரிகளிடமிருந்து நற்கருணையினை பாதுகாத்த அருட்குரு மிக்வேல் துன்புற்ற மக்களுக்கு ஆறுதல் அளித்தார். கிபி 1896 முதல் 1905 வரை நவ துறவிகளுக்கு பயிற்சியாளராக இருந்த இவர் ஜப்பான் சென்று தன் சபையின் எழுத்து கருவூலங்களை பிரெஞ்சு மொழியிலிருந்து ஸ்பானிய மொழிக்கு மொழிபெயர்த்தார். 32 ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்து மாணவர்களுக்கு நல்ல நண்பனாக இருந்த அருட்சகோதரர் மிக்வெல் கோடேரோ உடல் நலிவுற்று கிபி 1910 பிப்ரவரி 9 விண்ணகம் சென்றார். தன் எழுச்சியூட்டும் எழுத்துக்களாலும் வலிமை மிகுந்த மறைவுரையினாலும் ஆண்டவரை அறிவித்து கல்வி பணியினை செய்து வாழ்ந்த அருட்குரு மிக்வெல் கோடேரோவினை திருத்தந்தை 2 ஜான் பால் 1984 அக்டோபர் 21 புனிதராக உயர்த்தினார். புனித மிக்வெல் கோடேரோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆசிரிய பெருமக்கள் தங்களது பொறுப்புணர்ந்து கல்வி பணி ஆற்றுவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். வாரம் ஓர் அலசல். உலக வானொலி தினம். வரமாக நீ
உலக வானொலி தினம். இன்றைய உலகம் திரைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடியோக்களும் சமூக வலைதளங்களும் அதிவேகமாக நம் கண்களை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காட்சி ஊடகங்களின் இரைச்சல்களுக்கு மத்தியிலும் மிக அமைதியாகவும் ஆழமாகவும் இன்றும் பல கோடி மனிதர்களின் இதயங்களை இணைத்து கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான ஊடகம் உண்டென்றால் அது வானொலி மட்டுமே. கண்ணால் காணாமல் வெறும் ஒளியின் வழியாகவே நம் கற்பனை திறனை தூண்டி நம் காதுகளோடு உறவாடும் இந்த வானொலி ஒரு தொழில்நுட்ப கருவி மட்டுமல்ல, அது ஒரு கால பெட்டகம். பல சகாப்தங்களை கடந்தும் கிராமத்து வீதி முதல் நகரத்து அடுக்குமாடி குடியிருப்புகள் வரை இன்றும் பலருக்கு ஒரு உற்ற நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் வானொலி திகழ்கிறது. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மறைந்தாலும் அந்த ஒற்றை ஒளியின் வழியாக மனித உணர்வுகளை தொடும் வானொலியின் விஸ்வரூபம் வியப்பிற்குரியது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 13 உலக வானொலி தினமாக உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் நவீன தகவல் தொழில்நுட்ப புரட்சிகளுக்கு மத்தியிலும் வானொலி ஆற்றி வரும் மகத்தான பணியை நமக்கு நினைவூட்டுகிறது. பிப்ரவரி 13 உலக வானொலி தினமாக தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காரணம் உண்டு. 1946 பிப்ரவரி 13 தான் ஐக்கிய நாடுகள் சபையின் வானொலி சேவை முதலாக தனது ஒளிபரப்பை தொடங்கியது. இந்த சாதனையை கௌரவிக்கும் விதமாக ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ இந்த நாளை உலக வானொலி தினமாக அறிவித்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலகிற்கு அறிமுகமான வானொலி தகவல் பரிமாற்ற வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. வெறும் ஒளியின் மூலம் கண்டங்கள் தாண்டி தகவல்களை கொண்டு சேர்த்த இந்த தொழில்நுட்பம் காலப்போக்கில் மனித குலத்தின் நம்பிக்கையை கருவியாக உருவெடுத்தது. குறிப்பாக உலகப் போர் நடந்த காலங்களில் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் ஊடகமாகவும், இயற்கை சீற்றங்கள் மற்றும் பேரிடர் நேரங்களில் மக்களின் உயிரை காக்கும் வழிகாட்டியாகவும் வானொலி ஆற்றிய பணி அளப்பரியது. பொழுதுபோக்கு என்பதை தாண்டி கல்வி மற்றும் விழிப்புணர்வு அடித்தட்டு மக்களிடமும் கொண்டு சேர்த்த வானொலி இன்றும் ஒரு காலத்தால் அழியாத தகவல் களஞ்சியமாக திகழ்கிறது. வானொலியின் முறையான ஒளிபரப்பு தொடங்கிய காலத்திலிருந்தே அது உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்வில் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக மாறியது. தொடக்கத்தில் ஒரு சிறிய தொழில்நுட்ப முயற்சியாக தோன்றினாலும் காலப்போக்கில் அது ஒவ்வொரு வீட்டிலும் ஒலிக்கத் தொடங்கியது. பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் என உலகம் பிளவுபட்டு கிடந்தாலும் வானொலி என்ற ஒற்றை ஊடகம் செய்திகளையும் இசையையும் எல்லைகள் கடந்து கொண்டு சேர்த்து உலகையே ஒரு கிராமமாக மாற்றியது. எந்த ஒரு லாப நோக்கமும் இன்றி சமூகத்தின் மேம்பாட்டிற்காகவும் தகவல் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடனும் இது செயல்படுகிறது. ஒரு சிறு பெட்டியின் மூலம் தகவல்களை பரிமாறி மனிதர்களுக்கு அறிவையும் மகிழ்ச்சியையும் ஒரு சேர வழங்கிய பெருமை வானொலிக்கு உண்டு. வானொலியின் உண்மையான வலிமை அதன் எளிமையிலேயே அடங்கியிருக்கிறது. மற்ற ஊடகங்களைப் போல தகவல்களை பெற இதற்கு படிப்பறிவு தேவையில்லை. செவிகள் இருந்தால் போதுமானது. மின்சாரம் இல்லாத தொலைதூர கிராமங்களிலும் மின்கலன்கள் மூலம் இது தடையின்றி செயல்படும். ஏழை பணக்காரன், படித்தவர் படிக்காதவர் என்ற எந்த பாகுபாடுமின்றி சமூகத்தின் கடைக்கோடி மனிதனையும் சென்றடையும் ஒரே ஊடகம் இதுதான். அதனால்தான் வானொலியை இன்றும் நாம் மக்களின் ஊடகம் என்று பெருமையுடன் அழைக்கிறோம். கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு கருவி மட்டுமல்ல, அது அவர்களின் வாழ்வியல் வழிகாட்டியாகும். இயற்கை பேரிடர் காலங்களில் வானொலியின் முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரிக்கிறது. புயல், வெள்ளம் அல்லது நிலநடுக்கம் போன்ற அவசர காலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இணைய சேவைகளும் கைபேசி கோபுரங்களும் செயலிழந்து போகும் சூழலில் வானொலி மட்டுமே மக்களின் ஒரே நம்பிக்கையாக திகழ்கிறது. மின்கலன்கள் மூலம் இயக்கக்கூடிய இதன் எளிமையான தொழில்நுட்பத்தால் மீட்பு பணிகள் குறித்த அறிவிப்புகளையும் எச்சரிக்கைகளையும் எவ்வித தடையும் இன்றி வழங்க முடிகிறது. தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு
பாதுகாப்பான வழிகாட்டுதலை வழங்கி அவர்களின் உயிரை காக்கும் ஒரு உன்னத உயிர்க்கவசமாக வானொலி செயல்படுகிறது. வானொலி என்பது அறிவையும் பண்பாட்டையும் சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு மகத்தான கலைக்களஞ்சியமாகும். பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் முதல் போட்டித் தேர்வுகளுக்கான வழிகாட்டல்கள் வரை கல்வியை வகுப்பறைகளை தாண்டி ஒவ்வொரு வீட்டிற்கும் இது எடுத்து செல்கிறது. அறிவியல், வரலாறு மற்றும் இலக்கியம் போன்ற துறைகளை எளிமையான ஒலி வடிவில் வழங்குவதன் மூலம் கல்வி எல்லோருக்கும் என்ற உன்னத கனவை வானொலி நனவாக்கி வருகிறது. அதே வேளையில் மறைந்து வரும் நாட்டுப்புற பாடல்கள், வானொலி நாடகங்கள் மற்றும் இலக்கிய வாசிப்புகள் ஆகியவற்றிற்கு புத்துயிர் அளிப்பதன் மூலம் நமது பாரம்பரியத்தையும் கலைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு சிறந்த பண்பாட்டு காப்பாளராகவும் வானொலி திகழ்கிறது. வானொலி என்பது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் என்பதையும் தாண்டி சமூகத்தில் நசுக்கப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வலிமையான குரலாக திகழ்கிறது. குறிப்பாக பொதுவெளியில் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்ட பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றோரின் கருத்துக்களையும் திறமைகளையும் உலகிற்கு உரக்க சொல்லும் ஒரு களமாக வானொலி அமைகிறது. எவ்வித பாகுபாடுமின்றி சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் பதிவு செய்யும் இடமாக இது இருப்பதால் வானொலியை மக்களின் உண்மையான குரல் என்று நாம் அழைக்கிறோம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் தொழில்நுட்பங்கள் மாறினாலும் வானொலி தனது தனித்துவத்தை இழக்காமல் நவீன வடிவம் எடுத்துள்ளது. முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய பெட்டிகள் அடைப்பட்டிருந்த வானொலி இன்று FM, சமூக வானொலி, இணைய வானொலி மற்றும் பாட்காஸ்ட் என பல அவதாரங்களை எடுத்துள்ளது. காலத்திற்கு ஏற்றவாறு அதன் தொழில்நுட்பம் மாறினாலும் ஒரு நண்பனைப் போல நம் காதுகளோடு உரையாடும் அதன் ஆன்மா இன்றும் மாறவில்லை. குறிப்பாக படைப்பாற்றல் மிக்க இளைஞர்களுக்கு இது ஒரு மாபெரும் வாய்ப்புகளின் உலகமாக திகழ்கிறது. வானொலி அறிவிப்பாளர், உள்ளடக்க தயாரிப்பு மற்றும் குரல் நடிப்பு என ஊடகத்துறையில் சாதிக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு வானொலி ஒரு சிறந்த நுழைவு வாயிலாக இருக்கிறது. வானொலி என்பது ஒரு மின்னணு பெட்டியோ அல்லது வெறும் தொழில்நுட்ப கருவியோ அல்ல. அது தனிமையில் இருப்பவர்களுக்கு ஒரு உறவு, சமூகத்திற்கு ஒரு குரல், பேரிடர் காலங்களில் ஒரு நம்பிக்கை. கண்ணுக்கு தெரியாத அந்த அலைவரிசைகள் மூலம் மனித இதயங்களை இணைக்கும் இந்த உன்னத ஊடகம் இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்து ஒலித்து கொண்டே இருக்கும். வானொலி வாழ்க, மனித குரல்கள் ஓங்குக என்ற முழக்கத்துடன் தகவல்களையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வோம். வியர்வை பூக்களை உடலில் பதித்திட மனதா இறைவா, திறமை கொண்டு எதிலும் உயர்த்திட மனதா இறைவா. வியர்வை பூக்களை உடலில் பதித்திட மனதா இறைவா, திறமை கொண்டு எதிலும் உயர்த்திட மனதா இறைவா. தோல்வி கண்டு துவளாமல் தொடர்ந்து பயணம் செய்திடவே மனதா இறைவா. காலத்தை கருத்துடனே செல்வமாய் கருதிடவே. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வாரம் ஓர் அலசல், உலக வானொலி தினம். செய்திகள். இயேசுவுடனான ஒன்றிப்பால் ஊட்டமும் ஞானமும் பெறுவோம் என்றும், பெருமை பேசாமல் ஒரு மலையின் மீதுள்ள நகரத்தைப் போல அனைவருக்கும் ஒளி தருவோம் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 8 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை. கிறிஸ்தவர்கள் இயேசு கூறிய அருள் பேறுகளை ஒரு உறுதியான வாழ்க்கை முறையாக கொண்டு வாழ அழைப்பு விடுத்த திருத்தந்தை, இரக்கம் மற்றும் நீதியின் நடைமுறை செயல்கள் மூலம் மண்ணுலகின் உப்பாகவும் ஒளியாகவும் வாழுமாறு கேட்டுக்கொண்டார். உண்மையான மகிழ்ச்சி, பணிவு, சாந்தம் இதயத்தின் எளிமை மற்றும் நீதிக்கான தாகத்திலிருந்து வெளிப்படுகிறது என்றும், அத்தகைய மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு இனிமை அளிக்கிறது
மற்றும் மறைந்திருப்பதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, கிறிஸ்துவை எதிர்கொள்வது இரக்கம், அமைதி மற்றும் ஒப்புரவிற்கான பாதைகளை திறக்கிறது என்றும் கூறினார். இறைவாக்கினர் எசாயாவை மேற்கோள் காட்டி, பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பது, தங்க இடமில்லா வறியோரை இல்லங்களுக்கு வரவேற்பது, உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பது உள்ளிட்ட அநீதிக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் திருத்தந்தை. கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பிலிருந்து வலிமையை பெற விசுவாசிகளை ஊக்குவித்த திருத்தந்தை, இதன் வழியாக அவர்கள் அனைவரும் உலகில் அமைதியாக, நம்பிக்கையின் அடையாளங்களாக மாறட்டும் என்றும் உரைத்தார். அண்மையில் நிறைவடைந்த யூபிலி ஆண்டு முழுவதும் அர்ப்பணமுடன் பணியாற்றிய வத்திக்கானின் மலர் விற்பனை மற்றும் கட்டிட அலுவலகங்களின் மேலாளர்கள், ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 8 ஞாயிறன்று திருப்பீடத்தில் இவர்களை சந்தித்த போது இவ்வாறு தனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுடன் பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை, வத்திக்கானின் புனித இடங்களை பராமரிப்பதில், குறிப்பாக பரபரப்பான வழிபாட்டு நிகழ்வுகள் மற்றும் புனித ஆண்டு கொண்டாட்டங்களின் போது அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டி மகிழ்ந்தார். லட்சக்கணக்கான திருப்பயணிகளுக்கு அமைதியான மற்றும் நிறைவான அனுபவத்தை வழங்குவதில் அவர்களின் முக்கிய பங்கை ஒப்புக்கொண்ட திருத்தந்தை, இந்த புனித தலங்களை குறிப்பாக இறைவேண்டல் மற்றும் திருத்தந்தையுடனான சந்திப்புகளுக்கு மையமானவற்றை பராமரிக்க தொடர்ச்சியான முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். வத்திக்கானின் திறந்த மற்றும் வரவேற்கும் மனப்பான்மையை குறிக்கும் வகையில் புனித பேதுரு பெருங்கோவிலுக்கும் அதை சுற்றியுள்ள சதுக்கத்திற்கும் அளிக்கப்படும் பராமரிப்பை அவர்களுக்கு குறிப்பாக எடுத்துரைத்தார் திருத்தந்தை. ஊழியர்களின் அமைதியான ஆனால் அத்தியாவசியமான பணி திரு அவையின் பணிக்கு ஒருங்கிணைந்ததாகும் என்றும், இது விசுவாசிகளின் ஆன்மீக நலவாழ்வுக்கு பங்களிக்கிறது என்றும் அவர்களிடம் மீண்டும் உறுதிப்படுத்தினார் திருத்தந்தை. நோயால் அவதிப்படுபவர்கள் கடவுளின் பிறரன்பு பணியில் அமைதியை காணவும், உலக அமைதிக்காக தங்கள் துயரங்களை இறைவேண்டலில் சமர்ப்பிக்கவும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பெருவின் சிக்லாயோவில் உள்ள அமைதி பேராலயத்தில் பிப்ரவரி 11 புதனன்று கொண்டாடப்படும் 34வது உலக நோயுற்றோர் நாளை முன்னிட்டு திருத்தந்தையின் சிறப்பு தூதர் கர்தினால் மைக்கேல் ஷெரினி அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் திருத்தந்தை. நோய், வலி அல்லது துன்பத்தை தாங்கும் அனைவருக்கும் திரு அவையின் உடனிருப்பை நினைவுகூர்ந்து அன்னை புனித கன்னிமரியாவின் பரிந்துரையை வேண்டிக் கொள்வதாகவும் தனது செய்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. அக்டோபர் 7 தாக்குதல்கள் மற்றும் காசாவில் நடந்த போரின் தொடர்ச்சியான விளைவுகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையிலான நம்பிக்கையை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கைகளை வலியுறுத்தினார் எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா. ரோமையில் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 800வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வொன்றில் பேசிய போது இவ்வாறு கூறிய கர்தினால் பிட்சபாலா அவர்கள், அமைதி மற்றும் ஒப்புரவு உறுதியான செயல்கள், அடையாளங்கள் மற்றும் சான்றுகளுடன் இல்லாவிட்டால் வெறும் முழக்கங்களாகவே எஞ்சியிருக்கும் ஆபத்து உள்ளது என்று எச்சரித்தார். மோதலின் போது தான் காசாவிற்கு 4 முறை சென்றதாக விவரித்த கர்தினால் பிட்சபாலா அவர்கள், பேரழிவு, மனித துன்பங்கள் மற்றும் அங்கு வாழ்பவர்களின் மீள்தன்மை ஆகியவற்றை குறித்தும் தனது எண்ணங்களை வெளிப்படுத்தினார். இறுதியாக புனித பூமிக்கு திருப்பயணங்களை மேற்கொள்ளுமாறு திருப்பயணிகளிடம் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்தார் கர்தினால் பிட்சபாலா. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.